அறிவை வளர்த்திட வேண்டும். மற்றும் எல்லோரையும் வாழ்த்தும். பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பற்ற சகோதரத்தன்மை யாருக்கும் தீமை செய்யாது, புவி எங்கும் விடுதலை செய்யும் என்ற பாரதியின் பாடலின் வழியே அனைவரையும் சமமாய் சகோதரத்துவமாய் பாவிக்கும் எங்கள் அன்பு சகோதரர் பாசமிகு பண்பாளர் அவர்களே, தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்களே, தங்களின் வித்தகு பாவினை தருக என அன்புடன் அழைக்கிறேன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவியரங்க தலைமைக்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மகாகவி பாரதியார் பெருவிழா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மானம் சங்கமமாய் ஒன்றி பாங்காய் தமிழ் சிங்கமென வீர நடைய எடுத்தாண்ட பாரதியை போற்றுவோம், வணங்கி வாழ்த்துவாம். ஒன்றி உணர்ந்த வாசன் நன்கு ஊன்றும் தமிழின் நேசன் என்றும் உலமே நிற தமிழே உரை பதியாகிய பாரதிதான் வந்தான், கவி தந்தான். பன்மொழி பயின்ற போதும் ஊலம் பதிந்தது தமிழில் நாளும், செந்தமிழுக்கு நிகரில்லை தமிழே சிறந்ததென்று தகவாகவே சொல்வான், அதில் வெல்வான். தட்டி எழுப்பும் எழுத்து தட்டி எழுப்பும் எழுத்து என்றும் தகவாய் மனதில் விதைத்து நன்கு செறிவாய் செழிப்பாய் நலம் மனமே உரை பதிவே செய்யும் படைப்பு அதன் சிறப்பு. பெண்களை உயர்த்திட வேண்டும் என்றும் பேணி காத்திட வேண்டும், உல கண்ணோடு ஊடுருவிய புதுமை பெண்ணை பாவினிலே படைத்தான், மனதில் பதித்தான். படைப்புகள் பலவாய் தந்தான், அதை படிப்போர் மனதில் விதைத்தான். நலம் படைக்கும்படி கருத்தாக இருக்கும்படி இசைவாகவே முந்தும் பாவடி சிந்தும். கல்வி தன்னை வணிகமாக்கி காசு பார்க்கும் களவாணிகளை கண்டும், கல்விதான் சுகமாக இல்லாமல் சுமையாக உள்ளதை பார்த்தும், இயற்கையாக உரமிட்டு வளர்கின்ற நெற்பயிரில் விளைச்சலுக்காக செயற்கையாக பலவுமிட்டு நஞ்சாக்கி உண்ணுகின்ற உணவினை கண்டும், சொல்வதொன்று செய்வதொன்றாய் இருக்கின்ற அரசியலின் தன்மையை பார்த்தும், சோறு போடும் நிலங்களைத்தாம் கூறு போடும் மனைகளாக்கி விற்பதைக் கண்டும், மதமேதான் வேண்டாம் என்று மொழிந்துவிட்டு மதம் பிடித்து அலைபவரை கண்டும், புதுமை பெண் என்று போட்டிவிட்டு பதுமையாய் வைத்திருப்போரை பார்த்தும், மனித நேயம்தான் இல்லாமல் மனிதான் பறந்தான் நியாயமாய் இருப்பவரை கண்டும், நெஞ்சு பொறுக்குதில்லையே என சிங்கமென சீரிடுவான் பாரதி. சத்தாக படைப்புகளை வித்தாக படைத்திட்ட பாரதிக்கு ஈடு, முத்தான பாரதிக்கு ஈடு இன்னும் இத்தரையில் இல்லை என்று பாடு. ஓடியாடி விளையாடி கூடினாடி இருந்துடுன்னு பாடி வைத்தான் பாட்டிலே நன்று. ஓடியாடி விளையாடி கூடினாடி இருந்துடுன்னு பாடி வைத்தான் பாட்டினிலே நன்று. அதை நாடி என்றும் ஒற்றுமையில் ஒன்று. புதுமை நல் பெண்கள் என்று புதுமையாக பல பேசி பதுமையாக வைத்திருப்பார் இங்கு. அவரை செதுக்கி செப்பனிட வேண்டும் நன்கு. அஞ்சுதற்கு அஞ்சாமல் நெஞ்சந்தான் நிமிர்த்தி இங்கு வஞ்சனையை புரிபவரை கண்டு, அவரை அஞ்சாமல் கலைந்திட்டால் நன்று. உள்ளபடி உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லும்படி உள்ள சிலர் உள்ளதை உணர்ந்து, இதை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டும் உணைந்து. இலக்கியத்தை இலக்காக லகுவாக புரிதலாக வளமாக பாரதிதான் தந்தான். படிப்போர் உளத்தினிலே ஒன்றித்தான் நின்றான். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஐயா, மிகவும் சிறப்பு ஐயா. நன்றி அம்மா. பாட்டுக்களை அள்ளி தந்தீர்.
கவிச்சாறு பருகி மகிழ்ந்தோம் நாங்களும் மிக நிறைவாக. ஐயா, உங்களின் வார்த்தை பாட்டில் ஜொலிக்கிறது இந்த கவியரங்கம். அதுவும் வார்த்தை ஜாலத்தில் 2, 3 அனைத்துமே மிகச் சிறப்பு. என்னை கவர்ந்தது. புதுமை பெண்ணாக இருக்கின்றார்கள், ஆனால் வைத்திருப்பதோ பதுமையாக. புதுமை பெண், பதுமை மிகவும் சிறப்பு ஐயா. அவர்களை வேண்டும் அதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை செப்பனிட செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்களே, அது மிகவும் சிறப்பு ஐயா. மனித நேயம் உண்டு, ஆனால் எவ்வாறு? மனிதான் நேயம். சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. இலக்கியங்களில் இலக்காக கொண்டு இலகுவாக கவி படைத்துள்ளான் பாரதி. மிகவும் சிறப்பான வரிகள் ஐயா. உங்களது வார்த்தை கோவைகள் அனைத்தும் முத்து முத்தாக ஜொலிக்கின்றன. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பணிந்து மகிழ்கிறேன் ஐயா. மிகவும் சிறப்பு ஐயா. மகிழ்ச்சி, நன்றி அம்மா. அடுத்ததா